ஹிந்து மித்தாலஜியில் சக்தி வாய்ந்த 10 ஆயுதங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆயுதத்தோட சக்திகள் இருக்கும். ஹிந்து புராணத்தில் நிறைய விதமான ஆயுதங்கள் இருக்குது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த 10 ஆயுதங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு தனி சிறப்பு அந்த ஆயுதத்துக்கு இருக்கும். இருந்தாலும் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஹிந்து மித்தாலஜியின் படி தான் அதை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறது ஆஞ்சநேயரோட கதை. கௌமோதகி என்று அழைக்கப்படும் இந்த சக்தி வாய்ந்த கதையை ஆஞ்சநேயருக்கு குபேரன் தான் பரிசாக தருகின்றார். இந்த ஒரு கதையை யார் நினைச்சாலும் தூக்கிட முடியாது. இதை தூக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். ஆஞ்சநேயரால் மட்டும் தூக்க முடிந்த இந்த கதையோட வெயிட் எவ்வளோனா 21 டன். இவ்வளவு வெயிட் இருக்கிற இந்த ஒரு கதையை அசால்ட்டாக ஆஞ்சநேயர் தூக்கிடுவார். பீமன், துரியோதனன் இவங்கள்ட்ட உள்ள கதையை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த ஹனுமன் கதை. இப்படிப்பட்ட இந்த கதை 125 அடிகள் இருக்கிறதா புராணங்கள் சொல்கின்றது. நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிறது பரசுராமர் கையில் இருக்கிற பரசு ஆயுதம் தான். பரசு என்று அழைக்கப்படும் இந்த ஒரு கோடாரிய சக்தி பொருந்திய பிராமணனால் மட்டுமே தூக்க முடியும். இந்த ஒரு பரசு ஆயுதத்தை வித்யுதாபி என்றும் அழைக்கலாம். விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமருக்கு இந்த ஒரு ஆயுதத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான். பரசுராமர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததால் மனமகிழ்ந்த சிவபெருமான் பரசுராமருக்கு பரசு ஆயுதத்தை எவ்வாறு கையாள்வது என்று சொல்லிக் கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த ஒரு பரசு ஆயுதத்தை வச்சு அன்னைக்கு பரசுராமர் 21 முறை சத்திரியர்களை வதம் செஞ்சு இரத்த ஆறா ஓட வச்சிருக்காரு. அப்பனா இந்த ஒரு பரசு ஆயுதம் எவ்வளவு பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பரசு ஆயுதத்தை வச்சு தான் அன்னைக்கு வினைகளை தீர்க்கும் விநாயகனோட தந்தத்தை வெட்டியதா ஒரு சில புராணங்கள் சொல்கின்றது. நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிறது யமதர்மராஜாவோட கையில இருக்கிற பாசக்கயிறு. என்னடா பாசக்கயிறை போய் ஆயுதம்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு பாசக்கயிற்றை வச்சு தான் எல்லா உயிர்வாளிகளோட கதையையும் யமதர்மராஜா முடிக்கிறாரு. பூமியிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஒரு ஆயுதம் தான் இந்த பாசக்கயிறு. இப்படிப்பட்ட இந்த பாசக்கயிறை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது, சிவபெருமான் நாராயணனை தவிர. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் என்றும் 16 என்று அழைக்கப்படும் மார்க்கண்டேய மகரிஷி மேல இந்த ஒரு பாசக்கயிற்றை எறிகிறாரு யமதர்மராஜா. அது தெரியாதனமா சிவபெருமானோட லிங்கத்து மேல படுது. பக்தனின் இந்த நிலையை கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் அனைத்து உயிரையும் எடுக்கும் யமதர்மராஜாவோட உயிரையே எடுத்துடுறாரு. யமதர்மராஜா இறந்ததுக்கு அப்புறம் எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. யமதர்மன் மட்டும் இல்லைனா இந்த பூமி சமநிலை இழந்துவிடும். அனைத்து மனிதர்களுக்கும் இறப்பு என்பதே இல்லாமல் இருக்கும். இதனால சிவபெருமான் யமதர்மராஜாவுக்கு மீண்டும் உயிரை கொடுக்கின்றார். எதனால இந்த கதையை சொல்றேன்னா, யமதர்மராஜாவோட பாச கயிற்று தென்னாடுடைய சிவபெருமான் மேல வேலை செய்யாதுன்னு சொல்ல வரேன். இந்த ஒரு பாச கயிற்றை யமதர்மராஜா மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வரத்தை சிவபெருமான் கொடுத்திருக்காரு. யாருக்கும் கட்டுப்படாத நம்மளோட ஆத்மாவை யமதர்மராஜா இந்த ஒரு பாச கயிற்று மூலியமா சுத்தி வெளியே எடுப்பாரா? நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் காண்டீபம் மற்றும் விஜயதனுசு. அர்ஜுனன் மற்றும் கர்ணனால் பயன்படுத்தப்பட்ட இந்த காண்டீபம் மற்றும் விஜயதனுசு மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதில் இப்போ காண்டீபத்தை பற்றி பார்ப்போம். அர்ஜுனன் என்றதும் அவரது கையில் உள்ள வில் பற்றி தான் அனைவருக்கும் நினைவில் வரும். வில் வித்தையில் தலை சிறந்தவன் அர்ஜுனன். அர்ஜுனன் காண்டீபத்தை வைத்திருப்பதால் தான் அவருக்கு காண்டீபதாரி அர்ஜுனன் என்று பெயர் வந்தது. அர்ஜுனன் இந்த ஒரு காண்டீபத்தை வச்சு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் எண்ணற்ற வீரர்களை கொன்று குவித்தார். இப்படி சக்தி வாய்ந்த இந்த காண்டீபம் அர்ஜுனனுக்கு எப்படி கிடைத்தது என்று பார்ப்போம்.
அஸ்தினாபுரத்தோட பாதி பங்கை திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு கொடுத்தாரு. அப்படி கொடுத்த அந்த பகுதி காட்டு பகுதியாக இருந்தது. இதனால அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக பாண்டவர்கள் எல்லாம் அங்க போறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சுதேவன் என்ற மகாராஜா சில கோரிக்கைகளுக்காக 100 ஆண்டுகள் ஒரு யாகம் செய்தார். யாக தீயினில் நெய் விடப்பட்டது. நெருப்பிற்கு கடவுளான அக்னி தேவர் இதை குடித்து குடித்து மந்தகதியாகி விடுகின்றார். அந்த நிலை தீர வேண்டுமென்றால் தனது ஆக்ரோஷத்தை யார் மீதாவது காட்ட வேண்டும். அதனால ஒரு அந்தணன் போல் வேடமிட்டார் அக்னி தேவர். அர்ஜுனனிடம் வந்து, அர்ஜுனா, எனக்கு பசிக்கின்றது, உணவு தருவாயா என்று கேட்டார். எனக்குரிய உணவு காண்டவனத்தில் இருக்கின்றது என்று அக்னி தேவர் சொன்னார். அதனால அர்ஜுனன் அந்த காண்டவனத்தை எல்லாம் தீக்கிரையாக்கினார். அக்னி தேவரோட பசியை ஆற்றியதால் அக்னி தேவர் மனம் மகிழ்ந்தார். இதனால அர்ஜுனனுக்கு காண்டீபம் என்று அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த வில்ல தராரு. இந்த வில்ல அக்னி தேவருக்கு யார் கொடுத்தானா? பிரம்மதேவர் கொடுத்தாரு. சரி, மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் கர்ணனோட விஜயதனுசு பத்தி பார்ப்போம். இந்த ஒரு விஜயதனுசு யாருக்கிட்ட இருக்கோ அவர்கள் தலை சிறந்தவர்கள். இந்த விஜயதனுசில் உள்ள அந்த கயிறை இழுத்தாலே போதும், அதில் வரும் ரீங்கார ஒளியால் எதிரிகள் அழிந்து போவார்கள். இந்த ஒரு வில்ல அங்க தேச அரசருக்கு கொடுத்தது பரசுராமர். பரசுராமர் வித்தையோடு சேர்த்து தன்னோட சீடனுக்கு இந்த ஒரு வில்ல பரிசா தராரு. பரசுராமருக்கு அடுத்தது இந்த வில்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே சக்தி கொண்ட வீரன் கர்ணன். அதனால தான் ஹிந்து மித்தாலஜியில் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனை விஜயதனுசுன்னு சொல்லுவாங்க. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது வஜ்ராயுதம். புராணத்தில் ஆயுதத்தை பற்றி பேசினா நம் நினைவிற்கு வருவது இந்த வஜ்ராயுதம் தான். இந்த வஜ்ராயுதத்தை மனிதர்கள் நேரில் பார்த்தாலே அவங்களுக்கு கண்ணே தெரியாம போயிருமா. ஏன்னா இது வெளிப்படுத்துகிற தாக்கத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். லைட்னிங் எஃபெக்டை கொண்ட இந்த வஜ்ராயுதம் ஹிந்து புராணத்தில் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. இப்படிப்பட்ட இந்த வஜ்ராயுதத்தோட ஓனர் த லார்ட் இந்திரா. இந்த ஒரு வஜ்ராயுதத்தை வச்சு அன்னைக்கு ஆஞ்சநேயரை இந்திரன் தாக்கியிருக்காரு. இந்த ஆயுதம் எப்படி செய்யப்பட்டதென்றால் ததீச்சி முனிவரோட முதுகெலும்பினால் செய்யப்பட்டது. தேவர்களை காப்பதற்காக இந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் தான் இந்த ஆயுதம். இந்திரனை தவிர இந்த ஒரு வஜ்ராயுதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நாராயணனுக்கு இருக்கின்றது. ஏன்னா அன்னைக்கு கோவர்தன பூஜையில் இந்த ஒரு ஆயுதத்தை இந்திரதேவன் கிருஷ்ணர் மேலே பயன்படுத்திய போது கிருஷ்ணருக்கு எதுவுமே ஆகலை. ஸோ வஜ்ராயுதத்தால் கிருஷ்ணரை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட இந்த வஜ்ராயுதத்தை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது பிரம்மதண்டம். பிரம்மதேவரால் மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த பிரம்மதண்டத்தை யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்தாலும் நம்ம தடுத்துடலாம். இப்படிப்பட்ட இந்த பிரம்மதண்டத்தை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதிகப்படியான கான்சன்ட்ரேஷனோட யூஸ் பண்ணணும். அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய நபரால் தான் இந்த ஒரு பிரம்மதண்டத்தை பிரம்மதேவர்கிட்ட இருந்து பெற முடியும். இந்த ஒரு பிரம்ம தண்டத்தை அதிகமாக ரிஷிகள் தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் எல்லா ரிஷிகளை பார்த்தாலும் தேவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள். சரி, நம்ம லிஸ்டில் 4வது இடத்துல இருக்கிறது பினாகம் சாரங்கம். பினாகத்தை சிவதனுசுன்னு, சாரங்கத்தை விஷ்ணு தனுசுன்னு சொல்லலாம். இந்த வில் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு தடவை கண்வ முனிவர் பல வருஷமாக தவம் செஞ்சுட்டு இருக்காரு. நாட்கள் வருடங்களாகின, வருடங்கள் யுகங்களாயின. ஆனாலும் அவரோட தவத்தை கலைக்காம தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனால அவரை சுற்றி ஒரு புத்து வளருது. அந்த ஒரு புத்து மேலே மூங்கில் வளருது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரம்மதேவர் கண்வ ரிஷிக்கு காட்சி அளிக்கின்றார். காட்சி கொடுத்த பிரம்மதேவர் கண்வ ரிஷிக்கு மேலே ஒரு செடி வளர்ந்துருக்கிறத பார்க்குறாரு. கண்வ ரிஷியோட எல்லா தவ சக்திகளும் அந்த ஒரு செடியில் இருக்கிறத நோட் பண்ணுறாரு பிரம்மதேவர். அந்த ஒரு செடியிலேருந்து தான் பினாகம் மற்றும் சாரங்க வில்ல பிரம்மதேவர் உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த விற்களில் ஒரு வில்ல எடுத்து சிவன் கிட்ட கொடுக்குறாரு. அதுதான் பினாகம்.
பினாகத்தை ஏந்தியதால் பினாகபாணின்னு சிவபெருமான் அழைக்கப்பட்டார். இன்னொரு வில்ல விஷ்ணு கிட்ட பிரம்மதேவர் கொடுக்கிறாரு. அதுதான் சாரங்கம். சாரங்கத்தை ஏந்தியதால் சாரங்கபாணின்னு விஷ்ணு அழைக்கப்பட்டார். அதனால தான் இந்த ரெண்டுத்துக்கும் சிவதனுசு விஷ்ணு தனுசுன்னு பெயர் வந்துச்சு. இந்த ரெண்டு வில்ல எது சக்தி வாய்ந்த வில்லுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அதனால சிவபெருமானுக்கும் நாராயணனுக்கும் யுத்தம் கூட வந்துச்சு. அந்த ஒரு யுத்தத்தில் யாருக்கும் எதுவுமே ஆகலை. ரெண்டு வில்லுமே பவர்ஃபுல்னு இதுல இருந்து தெரிய வருது. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது முருகப்பெருமானோட வேல் தான். தேவர்களுக்கு தளபதியான இந்த முருகப்பெருமான் இந்த ஒரு வேலை கொண்டு தான் அன்னைக்கு சூரபத்மனை வதம் செஞ்சாரு. எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அசுரனா இருந்தாலும் இந்த ஒரு வேலுக்கு முன்னாடி தலை வணங்கி தான் ஆகணும். இப்படி சக்தி வாய்ந்த பொன்னிறத்தில் இருக்கும் இந்த ஒரு வேலை தன் மகனுக்காக பார்வதி தேவியை உருவாக்கி தராங்க. இந்த ஒரு வேலில் பார்வதி தேவியோட முழு சக்தியும் அடங்கி இருக்கு. இந்த ஒரு வேல் அசுரர்களை அழிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தல. முருகனின் வேல் எதை குறிக்கின்றது என்றால் அமைதி, உண்மை மற்றும் சுதந்திரத்தை குறிக்கின்றது. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது காளி தேவியோட திரிசூலம். காளி தேவி இந்த ஒரு திரிசூலத்தை யூஸ் பண்ணி தான் இரத்த பீஜன் என்ற அசுரனை வதம் செய்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மகிஷாசுரனையும் இந்த ஒரு திரிசூலத்தால் வதைத்திருக்கின்றார். இந்த ஒரு திரிசூலத்துக்கு தான் எல்லா அம்மன் கோவிலையும் எலுமிச்சை பழம் குத்துவாங்க. இப்படிப்பட்ட இந்த திரிசூலத்தை காளி தேவி பயன்படுத்தும் போது அதிகப்படியான தாக்கம் ஏற்படும். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது சுதர்சனம். இருங்க சிவபெருமானோட திரிசூலம். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சளைச்சது கிடையாது. ஹிந்து புராணத்தின்படி ரெண்டுத்துக்குமே ஒரே சக்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தில் 108 கூறுகள் இருக்குமா. தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பதற்காக இந்த ஒரு சக்கரத்தை மகாவிஷ்ணு பயன்படுத்துவார். கலியுகத்தில் எப்போ இந்த சுதர்சன சக்கரத்தை பகவான் ஸ்ரீ விஷ்ணு பயன்படுத்துகிறாரோ அன்னைக்கு தான் நம்ம அழிவு காலம். ஏன்னா டிவி சீரியலில் பார்த்த மாதிரி இது வெளிப்படுத்துகிற தாக்கம் ஒன்றும் கம்மியாக இருக்காது. சுதர்சன சக்கரத்தை கொண்டு நம்ம பூமியே 2ஆக பொளக்கலாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு சுதர்சன சக்கரத்தை எந்த ஒரு ஆயுதத்தாலும் தோற்கடிக்க முடியாது. இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு சுதர்சனத்தை தன்னோட கையில் சுத்த வைக்கிறாரு மகாவிஷ்ணு. 1 கோடி வீரர்களை ஒரு நிமிஷத்தில் இந்த சுதர்சனம் அழிச்சிரும். இப்படிப்பட்ட இந்த சுதர்சன சக்கரத்துக்கு இணையான ஒரே ஆயுதம் தென்னாடுடைய சிவபெருமான் கையில் இருக்கிற திரிசூலம் தான். அதே மாதிரி தான் இந்த ஒரு திரிசூலத்தை யூஸ் பண்ணி இந்த ஹோல் பிரபஞ்சத்தையுமே அழிக்கலாம். இப்படிப்பட்ட இந்த திரிசூலத்தை சிவபெருமானை தவிர வேற யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் எந்த ஒரு அசுரன் கேட்டாலும் இந்த ஒரு திரிசூலத்தை சிவபெருமான் தரமாட்டாரு. 1000 வஜ்ராயுதத்திற்கு சமம் தான் இந்த திரிசூலம். இப்போ நம்ம பார்த்ததுலேயே எல்லா ஆயுதங்களிலும் தலை சிறந்த ஆயுதம் திரிசூலமும் சுதர்சன சக்கரமும் தான். ஒரு சில பேர் திரிசூலம்னு சொல்லலாம், வேறு சில பேர் சுதர்சன சக்கரம்னு சொல்லலாம். ஆனால் என்னையை பொறுத்தவரையும் இது ரெண்டுமே சேம் தான். ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. கடவுளுக்குள்ள சண்டை வர்றது கிடையாது, நம்ம தான் கடவுளுக்காக சண்டை போட்டுக்கிறோம். அதனால் இந்த 2 வெப்பன்ஸுமே மிகவும் சக்தி வாய்ந்த வெப்பன்ஸ். வழக்கம் போல் சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் இந்த வீடியோ இருந்திருக்கும். இந்த 10 ஆயுதங்களில் உங்களுக்கு எந்த ஆயுதம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ பிரம்மாஸ்திரத்தை விட்டீங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அஸ்திரங்கள் வேற, ஆயுதங்கள் வேற. அஸ்திரங்கள்னா பாசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் போன்றவை. ஆனால் ஆயுதங்கள் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் டாப் 10 பவர்ஃபுல் அஸ்திரங்களை பார்ப்போம். இது போன்ற பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.